அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சகர் சாப்பாடு என்னன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சகருக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வீட்டில் இறால் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இறாலை வச்சு என்ன செய்யலாம்? குழம்பு செய்யலாமா? கிரேவி செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோட மாமியார் பிரியாணி செஞ்சிருமான்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கட் பண்ணி தாளித்து போட்டுட்டேன். அங்கிட்ட இறாலும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம இறால் க்ளீன் பண்ணும்போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கவுச்சி இல்லாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பாஸ்மதி பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பாஸ்மதி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரியாணிக்கு எல்லாமே தாளித்து போட்டு தம்மும் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த சைடு வந்து நம்ம வந்து சிக்கன் தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் கொஞ்சம் பரட்டி வச்சுருந்தேன். அப்புறம் காடையும் வந்து பரட்டி வச்சுருந்தேன். ஸோ இது ரெண்டையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இறால் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து தம் எடுத்தாச்சு. தம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்து நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பரட்டி விட்டுக்கலாம். இன்றைக்கி ஷகர் ஸ்பெஷல் இறால் பிரியாணி, சிக்கன் வறுவல், காடை வறுவல், முட்டை, தயிர் பச்சடி, மல்லி துவையல். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி ஷகர் வந்து செய்ய போகிறோம். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு இன்றைக்கி சகர் சாப்பாடு முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.